ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நண்டு எப்படி ஈஸியான மெத்தடில் க்ளீன் பண்ணலான்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நண்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நண்டில் உள்ள பெரிய கால் ரெண்டையும் நம்ம உடச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கோங்க 2 கால். அப்புறம் இதுதான் நண்டோட முட்டைன்னு சொல்லுவாங்க. இதுதான் நண்டோட முட்டை, உடம்புக்கு ரொம்ப நல்லது. வேஸ்ட் பண்ணிடாதீங்க, தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமாக நண்டோட பின்னாடி பகுதியை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, ஓடு தனியாக வந்துடும். அப்புறம் நண்டு மேலே உள்ள தோலை நாம் க்ளீன் பண்ணிடலாம். அப்புறம் நண்டுக்கு இடையில உள்ளதை சில பேர் அப்படியே போட்டுருவாங்க, எனக்கு பிடிக்காது. அதனால் நான் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துருவேன் சுத்தமாக. பாருங்கள், நடுவில் உள்ள அந்த அழுக்கெல்லாம், அந்த கடலில் இருக்கோம்ல அந்த மாதிரி உள்ள அழுக்கெல்லாம் அதில் போய் இதாக இருக்கும். இப்போ நம்ம சைடில் உள்ள சின்ன காலில் உள்ள அந்த மேலே உள்ள பகுதியை மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நண்டு க்ளீன் பண்ணுறதுன்னு பாருங்கள். கடையில் கொடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு வாட்டி வாங்கி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் எல்லா நண்டையுமே சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். நாம் சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. வேஸ்டேஜை நம்ம தூக்கிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே 2 வாட்டி க்ளீன் பண்ணிட்டேன். உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி நான் இதோட 3ஆவது டைம் க்ளீன் பண்ணுறேன். நண்டை நம்ம 3 வாட்டிக்கு அப்புறம் க்ளீன் பண்ணக்கூடாது, ஏன்னா இந்த உள்ள சதையெல்லாம் கலண்டு ஓடிரும்னு சொல்லுவாங்க. நல்லா 3 வாட்டி நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க சுத்தமாக. இப்போ பாருங்கள், நான் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள் எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ட்டு. பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சுன்னு பாருங்கள், பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.